ओमानस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தனுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 47 மற்றும் 48. இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு மைத்ரேயரும் விதுரரும் என்ன பேசிக்கிட்டாங்க. மைத்ரேயரும் விதுரரும் என்ன பேசிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா என்ன பேசிட்டோங்கிறது தெரிஞ்சுக்கல ரொம்ப ஆர்வம் இருக்கு எல்லாருக்கும். நான் அன்னைக்கு கோயிலுக்கு வரலைங்களே, அந்த பக்தர்கள் எல்லாம் என்ன பேசிக்கிட்டாங்க என்ன பத்தி, அந்த ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, இந்த ரெண்டு பேர் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியறதுல ரொம்ப ஆர்வம் நமக்கெல்லாம். நம்ம குடும்பத்துல யாராவது பேசிக்கிட்டாங்க இல்லையே, வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, ஏதாவது தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இந்த உலகத்துல, ஜட உலகத்துல பார்த்தா யாராவது ரெண்டு பேர் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப அவங்க என்ன பேசுறாங்க, என்ன கேட்கறாங்க, இது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம். அதுலயும் குறிப்பா பாருங்க, நம்மளை பத்தி பேசுறாங்களா, நம்ம பத்தி என்ன சொன்னாங்க, நம்மளை பத்தி என்ன கேட்டாங்க, நம்மளை பத்தி என்ன சொன்னாங்க. அதுல பாருங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கத்துக்கு வர முடியல, கல்யாண வீடுன்னு போயிட்டேன். அந்த சத்சங்கத்துல பாகவதத்துல என்ன பேசினான்னு கேட்க மாட்டேன். பாகவத்துல என்ன நடந்தது, பகவத்கீதையில என்ன பேசினாங்க, என்னை பத்தி ஏதாவது சொன்னாங்களா, என்னை பத்தி ஏதாவது பேசினாங்களா, அந்த பிரச்சனையை பத்தி பேசினாங்களா, இதை பத்தி பேசினாங்களா, நம்ம மனசு பூரா அங்கதான் போகும். என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, ஏதாவது ப்ரோக்ராம் பத்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா, ஏதாவது யாத்திரை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா, இல்ல பாகவதம் கிளாஸ்ல என்ன சொன்னாங்க, பகவத்கீதை வகுப்புல என்ன சொன்னாங்க, நீங்க என்ன குறிப்பு எடுத்து வச்சிருக்கிறீங்க, நீங்க கிளாஸ்ல என்ன சொன்னாங்க, அதை சொல்லுங்க. இதை நாம் தெரிந்து கொள்ள ஆவல் கொள்ள வேண்டும். இதை கேட்கிறவங்க தான் உண்மையாலுமே கேட்கணும். என்னால இன்னைக்கு சத்சங்கத்துக்கு வர முடியாம போயிடுச்சே, என்ன பேசினாங்க இன்னைக்கு, பகவத்கீதையில என்ன கதை சொன்னாங்க, பகவத்கீதை பத்தி வரும்போது என்ன சொன்னாங்க, பாகவத்துல எதை எடுத்து பேசினாங்க, இதெல்லாம் இதுல ஆர்வம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, பாகவதத்துல ரெண்டு பேர் பேசுனது இருக்கு, ரெண்டு ரெண்டு பேரா பேசியிருக்கிறாங்க. சில இடங்கள்ல ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க, கோடிக்கணக்கா லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்து கேட்டு இருக்கிறாங்க. பரிசுத்து கேட்கிறாரு, சுகதேவர் பேசுறாரு, ஆயிரக்கணக்கான முனிவர்கள் லட்சக்கணக்கான முனிவர்கள் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சாதுக்கள். சவுனகாதி முனிவர்கள் கேட்கிறாங்க, சூத கோசாமி பேசுறாரு, ஆயிரக்கணக்கான முனிவர்கள் ரிஷிகள்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சவுனகாதி முனிவர் என்ன கேட்க போறாரு, சூத கோசாமி என்ன பேச போறாரு, பரிசுத்து என்ன கேட்க போறாரு, சுகதேவ் கோசாமி என்ன பதில் சொல்ல போறாரு, பிரம்மா என்ன கேட்டார் பகவான் கிட்ட, பகவான் என்ன பதில் சொன்னாரு, நாரதர் பிரம்மா கிட்ட என்ன கேட்டாரு, நாரதருக்கு பிரம்மா என்ன பதில் சொன்னாரு, வியாசர் நாரதர்கிட்ட என்ன கேட்டாரு, வியாசர் நாரதர் வியாசருக்கு என்ன சொன்னாரு, வியாசர் நாரதர்கிட்ட என்ன கேட்டாரு, அது நாரதர் வியாசருக்கு என்ன சொன்னாரு, சுகதேவ் கோசாமி வியாசர்கிட்ட என்ன கேட்டாரு, சுகதேவ் கோசாமிக்கு வியாசர் என்ன சொன்னாரு. இதெல்லாம் தான் பாகவதம். அப்ப இங்கேயும் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, ஒருத்தர் கேட்கிறாரு, ஒருத்தர் பதில் சொல்றாரு. இது இன்னைக்கு புத்தகமா இருக்கு, சாஸ்திரம், கிரந்தம், கிரந்தராஜ், கிரந்தங்களின் ராஜா, சக்கரவர்த்தி பாகவதம். அப்ப பாகவதத்திலையும்
உரையாடல்கள் இருக்கு. கிருஷ்ணர்ட்ட இருந்து ஆரம்பிச்சு, பகவான் கிருஷ்ணர்ட்ட இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு உரையாடல்கள். இப்ப இங்க விதுரரும் மைத்திரேயரும் பேசிக்கிறாங்க. விதுரர் என்ன கேட்டாரு, மைத்திரேயர் என்ன சொன்னாரு. அவர் ஏதோ கேட்டு போறாரு, ஏதோ சொன்னாரு. நமக்கு அதனால என்ன பிரயோஜனம் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க. ஐயா அவங்க ரெண்டு பேர் பேசிட்டாங்களே, எனக்கு என்னய்யா பிரயோஜனம்? இப்ப யோசிச்சு பார்ப்போம். ரெண்டு விதமான சம்பாஷணை, ரெண்டு விதமான உரையாடல். இதுல எந்த உரையாடல் நமக்கு நன்மை தருகிறது? சத்சங்கத்துக்கு நம்ம போகல, இன்னைக்கு என்ன பத்தி என்ன பேசினாங்க, இந்த உரையாடல்ல எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அதே சமயத்துல சத்சங்கத்துக்கு நான் போகல, இன்னைக்கு பாகவதத்துல என்ன பேசினாங்க, இந்த உரையாடல் எனக்கு நன்மை தரக்கூடிய இந்த உரையாடல் வந்து எனக்கு நன்மை தரக்கூடியது. ஏன்னா இது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு, கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால இந்த உரையாடல்கள் எல்லாம் பொழுதுபோக்காக இல்ல. சரி ஏதோ இந்த சாமிக்கு இப்ப நேரம் வேலையில போல இருக்கு, நமக்கு வேலை இல்லை, அதனால கொஞ்ச நேரம் ஜூம் மீட்டிங்ல உட்காந்துட்டு போவோம். பொழுதுபோக்கா இல்ல. பாகவதம் வந்து ஈசி சேர்ல சாஞ்சு உட்காந்துட்டு பொழுதுபோக்காக அல்ல. பாகவதம் படிக்கிறது ஒரு பொழுதையும் உபயோகப்படுத்துவதற்காக, பொழுதை போக்குவதற்காக அல்ல, பொழுதை உபயோகப்படுத்துவதற்காக. பாகவதம் படிக்கிற ஓரொரு வினாடியும், ஓரொரு நொடியும், ஓரொரு நிமிஷமும், ஓரொரு மணி நேரமும் நாம் பொழுதை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோம். மற்றவங்க எல்லாம் பொழுதுபோக்கு, எதையாவது பேசணும், எதையாவது கேட்கணும். அந்த பேச்சு இல்ல எங்க போய் முடியும்? சண்டையில போய் முடியும். சண்டையில அப்படியா சொன்னாங்க, இது இந்த வாரம் வந்து நான் பாத்துக்கிறேன். என்னை பத்தி எப்படி அவங்க அப்படி சொல்லலாம்? எந்த தைரியம் இருந்தா நான் வராதப்ப நீங்க பேசிருப்பீங்க? அப்போ வெட்டி பேச்சு சண்டையில் முடியும், பாகவத பேச்சு ஆனந்தத்தில் முடியும். வெட்டி பேச்சு சண்டையில முடியும், பாகவத பேச்சு ஆனந்தத்துல முடியும். சோ ஹோல் பாகவதம் இஸ் டிவைன் டாக், தெய்வீகமான உரையாடல்கள். இல்லாட்டி இதை எழுதுவதற்கு ஏன் வியாசர் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கணும்? பாகவதம் முழுவதுமே சாதாரண உரையாடல். பாகவதம் முழுவதுமே சாதாரண உரையாடலா இருந்ததுன்னா வியாசர் மெனக்கட்டு எழுத மாட்டார். பாகவதம் முழுதுமே உன்னதமான உரையாடல்கள். உத்தம ஸ்லோகா உத்தம ஸ்லோக குணானுவர்ணனே. பாகவதம் முழுவதுமே தெய்வீகமான ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகமும் கிருஷ்ணன் வேற வேற இல்ல, பாகவதம் கிருஷ்ணர் வேற வேற இல்ல. பாகவதம் வந்து கிருஷ்ணனுடைய இலக்கிய அவதாரம், லிட்டரரி இன்கார்னேஷன். சோ பாகவதம் கிருஷ்ணனுடைய இலக்கிய அவதாரம். அதனால பாகவதத்தில் இருக்கிறத படிச்சா நாம் கிருஷ்ணரோடு சங்கம் கொள்கிறோம். பிரபுபாடி விளக்கத்தை படிச்சா நாம் பிரபுபாதரோடு சங்கம் கொள்கிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தை படித்தால் பகவானுடைய சங்கம் கிடைக்குது, ஸ்ரீமத் பாகவதத்தை படித்தால் பிரபுபாவுடைய சங்கம் கிடைக்குது. அப்ப என்ன ஆகும்? பகவானுடைய சங்கம், பகவானது தூய பக்தரின் சங்கம், இந்த ரெண்டும் கிடைத்தால் நாம் தூய்மை அடைந்து விடுவோம். ஒரு வெட்டி பேச்சு கேட்கறதுக்குலாம் டைமே இருக்காது. ஆனா அதை விடுங்க, அது எல்லாம் தெரிஞ்சதுதாங்க, அதை விடுங்க. பாகவதத்தை என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. பகவத்கீதை கிளாஸ்ல என்ன சொன்னாங்க, எந்த சாப்டர் எடுத்தாங்க, அதை பத்தி என்ன சொன்னாங்க, அதனால சந்தேகம் கேட்டாங்களா, அது கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க? இது வந்து ஆத்மா சுப்ரசீததி, ஆன்மாவுக்கு சந்தோஷம் தரக்கூடிய. அதனால சும்மா ஏதோ மைத்திரியர் விதுரர் பேசிட்டு இருந்தாங்க. அட மைத்திரியர் விதுரர் என்ன பேசுறது நமக்கு என்னங்க? நமக்கு ஆக வேண்டிய வேலை என்ன? எனக்கு என்ன பிரயோஜனம்? மைத்திரியர் விதுரர் பேசுறத தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு என்னையா பிரயோஜனம்? இதுக்கு இதுக்கு என்ன பிரயோஜனம்? மைத்திரியர் விதுரர் பேசுறத தெரிஞ்சுக்கிட்டா என்ன பிரயோஜனம்? त्यक्त्वा தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா, ஜென்ம கர்ம சமே திவ்யம், ஜென்ம கர்ம சமே திவ்யம், ஏவம் யோ வேதி தத்வதः, त्यक्त्वा தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா. ஓ அர்ஜுனா, யார் ஒருத்தர் எனது செயல்கள், எனது பிறப்பு, எனது லீலைகள், எனது நாம ரூப குணாதிசயங்கள் இதை பற்றி படிக்கிறாங்களோ, கேட்கிறாங்களோ, பேசுறாங்களோ, அவங்க இந்த சரீரத்தை விட்ட உடனே மீண்டும் பிறவி எடுப்பதில்லை, அவர் என்ன உலகை அடைகிறார். தியக்துவா, தியக்துவான விடுறது, தேகம் இந்த உடல், தியக்துவா தேகம் புனர்ஜென்ம நைதி, இந்த உடலை விட்டா மறுபிறவி கிடையாது, மாம் ஏதி என்னை அடைகிறார்கள். நீ அடைகிறார்.
அதனால விதுரருக்கும் மைத்திரருக்கும் உரையாடல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணோடு சம்பந்தப்பட்டது. அதனாலதான் வியாசர் இதை ரெக்கார்ட் பண்ற. அதனாலதான் வியாசர் எழுத்து வடிவில கொடுத்திருக்காரு. இல்லாட்டி வியாசரை இந்த உரையாடலை ரெக்கார்ட் பண்ணணும். ஏன் அதை மரண தருவாயில பரீட்சித்து அதை கேட்கணும்? ஏன் சுகதேவ் கோசாமி மெனக்கெட்டு அதை உட்காந்து சொல்லணும் இரவு பகலா சாப்பிடாம தூங்காம? அப்படின்னா இது உத்தம ஸ்லோகம், கிருஷ்ணர் இருந்து வேறானதல்ல. அல்ல, ரொம்ப அழகான கேள்வி பதில்கள். விதுர மகாத்மாவுடைய கேள்விகள், உரையாடல்கள், அதுக்கு மைத்ரேயர் சொன்ன பதில்கள், இதெல்லாம் நமக்கு தூய பக்தி தொண்டை தரக்கூடியது. will give pure devotion, தூய பக்தி தொண்டை தரக்கூடிய. இப்ப 47ஆம் ஸ்லோகம் என்ன சொல்லுது? தாபரே ச ஆத்ம சமாதி யோக பலேன சித்வா பிரகிருதிம் பலிஷ்டாம் தாமேவ தீரः புருஷம் விசந்தி தேஷாம் ஸ்மரஹஸ்மியா அது சேவையாதே. இப்பதான் நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே போறோம். இவ்வளவு நேரம் இன்ட்ரோடக்ஷன் தான், அறிமுகம் தான் பேசிட்டு இருக்கோம். உன்னதமான தன்னுணர்வில் திருப்தி அடைந்தவர்களும் உறுதியான சக்தியாலும் அறிவாலும் இயற்கை குணங்களை வெற்றி கொள்பவர்களுமான மற்றவர்களும் உங்களுக்குள் பிரவேசிக்கின்றனர் என்றாலும் அவர்கள் அதிக துன்பத்துக்கு ஆளாகின்றனர். ஆனால் பக்தர்களோ பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் இத்தகைய துன்பத்தை உணர்வதில்லை. சரி, அப்ப இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, பல்வேறு ஆன்மீகவாதிகள்ல பலதரப்பட்ட பிரிவினர் இருக்காங்க. அந்த பலதரப்பட்ட பிரிவினர்களை 3 வகையா பிரிச்சுக்கலாம். இந்த 3 வகைக்குள்ள மத்த எல்லா கேட்டகரியும் வந்துடும். ஞானிகள், யோகிகள், பக்தர்கள். ஞானியும் ஆன்மீகவாதி தான், யோகியும் ஆன்மீகவாதி தான், பக்தர்களும் ஆன்மீகவாதி தான். ஞானிகள், யோகிகள், பக்தர்கள். சரி, இப்ப இவங்க இலக்கு என்ன? ஆன்மீக பாதையில ஞானிகள் எதை நோக்கி பயணிக்கின்றனர்? ஆன்மீக பாதையில யோகிகள் எதை தேடுகின்றனர்? ஆன்மீக பாதையில பக்தர்கள் எதை நோக்கி பயணிக்கின்றனர்? இவர்களுடைய இலக்கு எல்லாம் ஒன்றுதானா? இவருடைய இலக்கு என்ன? இவருடைய குறிக்கோள் என்ன? எல்லாரும் ஒரே இடத்தை நோக்கி தான் போறாங்களா? வாட் இஸ் தேர் கோல்? வாட் இஸ் தேர் கோல்? வாட் இஸ் தேர் டெஸ்டினேஷன்? அவங்களுடைய இலக்கு என்ன? அவங்க லட்சியம் என்ன? இதான் இன்னைக்கு வகுப்பு. அப்போ இந்த உலகத்துல படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே 2 பேர் தான். படைப்பின் பிரபஞ்சம் படைக்கப்பட்டதுல இருந்தே படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே 2 பேர் தான். தெய்வ ஆசுர ஏவச்ச. துவாமிதா, துவானா 2, துவா அப்படின்னா 2, புருஷானா நபர். துவாமிதா புருஷா லோகே தெய்வ அசுர ஏவச்ச. தெய்வீ குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. விஷ்ணு பக்த பவே தெய்வா ஆசிரிய தத்வி பரியா. பகவானுடைய பக்தர் தெய்வீகமான குணம் உள்ளவங்க, பக்தர் அல்லாதவங்க அசுர குணம் உள்ளவங்க. அவ்வளவுதான். பகவானை சரணடையாதவங்க அசுர குணம் உள்ளவங்க. இது என்னுடைய கருத்து இல்லை. இவர் ஹரே கிருஷ்ணால இருக்காரு, இவர் கிருஷ்ண பக்தரு, அதனால அப்படி சொல்றாரு. நோ, சாஸ்திர இன்ஜெக்ஷன். சாஸ்திரம் சொல்லுது விஷ்ணு பக்த பவே தெய்வா ஆசுரிய தத்வி பரியா. அப்போ பகவானுடைய பக்தர்கள் தெய்வீகமான குணம் உள்ளவங்க, பக்தர் அல்லாதவங்க அசுர தன்மை. காரணம் என்னது? அவங்களுக்கு சில விருப்பங்கள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, அவங்களோட டெஸ்டினேஷன் இருக்கு, அவங்களுக்கு சில குறிக்கோள் இருக்கு. அப்போ யோகிகள், ஞானிகள், பக்தர்கள், இவங்க இலக்கு என்னது? இவங்க எல்லாருமே கடவுளை தான் தேடுறாங்க. ஞானிகளும் கடவுளை தான் தேடுறாங்க, யோகிகளும் கடவுளை தான் தேடுறாங்க, பக்தர்களும் கடவுளை தான் தேடுறாங்க. எல்லாருமே கடவுளை தான் தேடுறாங்க. சரி, ஒரே இடத்துக்கு வராங்களா? கிடையாது. அவங்களுக்கு முறைப்படி தேடுறாங்க. சரி, இப்ப ஞானிகள் எப்படி தேடுறாங்க? அவங்களுடைய இலக்கு என்ன? யோகிகள் இறைவனை எப்படி தேடுறாங்க? அவங்களுடைய இலக்கு என்ன? பக்தர்கள் இறைவனை எப்படி தேடுறாங்க? அவங்களுடைய இலக்கு என்ன? சோ இங்க ரொம்ப அழகா இந்த பொருளுரையில மொழிபெயர்ப்புல சொல்லியிருக்கு. அதாவது, தன்னை உணர்ந்த ஆத்மா, இந்த உடல் எல்லாம் ஆத்மா. இப்போ ஞானிகள் ஆகட்டும்,
யோகிகளாகட்டும், பக்தர்களாகட்டும், எல்லா ஆன்மீகவாதியும் எல்லா ஆன்மீகவாதியின் முதல் படி என்னன்னா, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. இதை எல்லாரும் ஏக மனதோடு ஏற்றுக்கிறாங்க. அது ஞானிகளோ, யோகிகளோ, பக்தர்களோ யாரா இருந்தாலும் அவருடைய முதல் ரியலைசேஷன் என்னது? முதல்ல என்ன ரியலைசேஷன் வரணும்? ஐ ஆம் நாட் திஸ் பாடி. நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா. அதுக்கப்புறம் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறத ஞானத்தை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆத்ம தளத்தில் நிலை பெற்றிருக்கிறது. அந்த அறிவு, நாலேஜ், இந்த அறிவுனாலும் அந்த உடல் அல்ல ஆத்மா என்ற ஞானத்தினாலும் ஆத்மாவின் தளத்தில் உறுதி பெற்று இருப்பதாலும் அதுக்கப்புறம் முக்குணத்தை எல்லாம் வெற்றி கொண்டாலும் இவங்க கடினமா முயற்சி பண்ணுவாங்க. எல்லாருமே கடினமா முயற்சி பண்றாங்க. என்னது? இந்த ஜடையர்க்கின் முக்கோணத்தை கடந்து வரணும். அறியாமை, காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யகங்காரம், இதுல இருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னு கடினமா முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தீவிர முயற்சிக்கு அப்புறம் அவங்க இறைவனை அடைவதற்கு, இறைவனை உணர்வதற்கு கடும் தவங்களை மேற்கொள்றாங்க. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா தான் இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தா வகுப்பு முடிப்போ கேட்டுக்கோ. ஞானிகள் என்ன பண்ணுவாங்க? இவங்க சாஸ்திரங்களை விசாரணை பண்ணுவாங்க. உபனிஷத்துகள் என்ன சொல்லுது? வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு? நான் யார்? நான் யார்? கடவுள் யார்? படைப்பு எப்படி நிகழ்ந்தது? படைப்பாளி என்று ஒருவர் உண்டா? அவர் எப்படி இருப்பார்? அவர் எங்கே இருக்கிறார்? இது சம்பந்தமாக சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஞானிகள் பல சாஸ்திரங்களை படித்து அந்த சாஸ்திரங்களை விசாரணை செய்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. சாஸ்திரங்களை படித்து படித்து விசாரணை செய்து ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. இது பிரம்மம். பிரம்மம் என்ற ஒன்றுதான் அனைத்துக்கும் ஆதாரம். பிரம்மம் என்ற ஒன்றுதான், பிரம்மம் என்ற ஒன்றிலிருந்துதான் அனைத்தும் தோன்றியது. சர்வம் கலோ இதம் பிரம்மம். இங்க காணக்கூடிய அனைத்தும், அசைவன அசையாதவன, இங்க காணக்கூடிய அனைத்தும் பிரம்மத்திலிருந்தே தோன்றியது. அந்த பிரம்மம் கண்ணுக்கு புலப்படாது. அது ஒரு ஒளி வடிவானது, அது ஜோதி வடிவானது, நித்தியமானது, அழிவற்றது, எங்கும் வியாபித்திருப்பது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஞானிகள் ஞானிகள் ஞானிகள்ல பல கேட்டகரி இருக்காங்க. மாயாவாதிகள், பிரம்மவாதிகள், அருவவாதிகள், ரைட்? சோ ஞானிகளே பல கேட்டகரி இருக்காங்க. மாயாவாத ஞானி, மாயாவாதி, அப்புறம் பிரம்மவாதி, அருவவாதி. சோ இவங்கெல்லாம் சாஸ்திரங்களை படித்து படித்து விசாரணை செய்து ஆராய்ச்சி செய்து அவங்க பிரம்மம் தான் அனைத்துக்கும் ஆதாரம், பிரம்மத்தில் தான் எல்லாம் தோன்றுகிறது, பிரம்மத்தில் தான் எல்லாம் முடிவு, படைப்பு பிரம்மத்திலிருந்து தோன்றியது, அழிவு பிரம்மத்துக்குள்ளேயே ஒடுங்கி, அனைத்தும் பிரம்மத்திலிருந்து தோன்றியது, அனைத்தும் பிரம்மத்துக்குள்ளேயே அடங்கி விடுகிறது. அப்புறம் இவங்களுடைய ரியலைசேஷன் என்னது? அகம் பிரம்மாஸ்மி. அப்ப நானும் பிரம்மன் தான். ஏன்னா நான் எங்கிருந்து வந்தேன்? நானும் அந்த பிரம்மத்துக்கிட்ட தான் வந்தேன். நானும் அந்த பிரம்மத்திலிருந்து வந்தேன். அப்ப நானும் பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி. சர்வம் கலோ இதம் பிரம்மம். காணக்கூடிய அனைத்து பிரம்மத்தில் தோன்றியது, பிரம்மத்தில் முடியுது. அகம் பிரம்மாஸ்மி. நானும் அந்த பிரம்மத்தில் தான் வந்தேன். அப்ப நானும் அந்த பிரம்மமும் ஒன்று. இதை நான் உணர்ந்து விட்டால், நான் இந்த உடலில் ஆத்மா, அனைத்தும் பிரம்மத்திலும் தோன்றியது, அனைத்தும் பிரம்மத்துக்கு எல்லாம் முடியுது, நான் நித்தியமானவன், நானும் பிரம்மம், நானும் அழிவற்றவன். இதை நான் உணர்ந்து விட்டால் பின்பு நான் வேறு, அந்த பிரம்மம் வேறு அல்ல, எல்லாம் ஒன்றுதான். இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும். அந்த பிரம்மத்தோடு ஒன்றாகி விட வேண்டும். பிரம்மத்தோடு இணைந்து விட இறைவனோடு இணைந்து விட வேண்டும். பிரம்மத்தோடு ஒன்றாய் விட வேண்டும். இறைவன் ஒரு பரம்பொருள். அந்த பரம்பொருள், பரம சத்தியம், எங்கும் வியாபித்திருப்பவர், எல்லையற்றவர். அந்த பிரம்மத்தோடு நானும் ஒன்றாய் விட வேண்டும் என்பதுதான் இவனுடைய லட்சியம். யாருடைய லட்சியம் இது? ஞானிகள். ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க? கடவுள் உருவமற்றவர், அவர் அருவமானவர், ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர்.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அனைத்தும் ஜோதியிலிருந்து வந்தது, அனைத்தும் ஜோதிக்குள்ள போயிருது. இதை நான் உணர்ந்து விட்டால் நானும் இந்த ஜோதியோடு ஐக்கியமாகி விடுவேன். அப்ப இவங்க இலக்கு ஞானிகள், சாஸ்திர விசாரணை செய்யக்கூடியவங்க. இவங்க இலக்கு இறைவன் உருவமற்றவர், அவர் ஒரு ஒளி வடிவானவர், அவர் ஒரு ஜோதி வடிவானவர், அவர் எங்கும் வியாபித்திருப்பவர். இதுதான் இவங்க இலக்கு. சோ இவங்க இதை நோக்கி பிரயாணிக்கிறாங்க. இவங்களுடைய லட்சியம் என்னன்னா, தானும் கடவுளாக வேண்டும். ஓகே, இப்ப நான் அந்த ஜட உலக நான் இப்ப ஜட உலகத்துல வந்துட்டேன். நான் இந்த ஜட உடலை எடுத்துக்கிட்டேன். ஆனா நான் இந்த உடம்பு கிடையாது, நான் ஆத்மா. இந்த உடலை விட்டு நான் இறைவன்கிட்ட போய் இறைவனோடு ஒன்றாகி விட வேண்டும் என்று நினைப்போம். ஆனா அவர்கள் அதிக துன்பத்திற்கு ஆளாகின்றனர். என்ன துன்பத்துக்கு ஆளாவாங்க? தனி இடத்துக்கு போகணும், மனதை ஒருநிலைப்படுத்தணும், கடும் தவங்களை மேற்கொள்ளணும், சாஸ்திர விசாரணை செய்யணும். இந்த பாதை மிகவும் கடினமானது, மிக மிக கடினம். இதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்றார், கிளேஷோ அதிகரஸ்தேசா அபியக்தா சத்த சேதசா அபியக்தாகி கதிர் துக்கம். அர்ஜுனா, என்னை உருவமற்ற தன்மையில் அணுகுவது, என்னை உருவமற்றவனாக, ஒளி வடிவாக, பிரம்ம ஜோதியாக, ஜோதி வடிவாக என்னை அணுகுவது, அந்த பாதை மிகவும் கடினமானது. ஏன்னா இது சொல்றதுக்கு முன்னாடி அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டார். பகவத்கீதையுடைய 12ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகம். பகவத்கீதையின் 12ஆம் அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் என்ன கேட்கிறாரு? கிருஷ்ணா, ஓ பகவானே, ஓ பரம புருஷோத்தமனே, யார் பக்குவமானவங்க? யாரு பக்குவமானவங்க? உங்களை தோன்றா உருவில் வழிபடுபவர்களா? உங்களை தோன்றா உருவில் வழிபடுபவர்களா, அல்லது உங்களை இந்த சச்சிதானந்த ரூபத்தில் வழிபடுபவர்களா? யார் பக்குவமானவங்க? ரெண்டு பேருமே ஆன்மீகவாதி தான். உங்களுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி வழிபடுறவங்களும் ஆன்மீகவாதி தான், உங்களை உருவ வழிபாடு செய்யறவங்களும் ஆன்மீகவாதிக்கு தான். சரி, ரெண்டு பேரும் முயற்சி பண்றாங்க, இதுல யாரு பக்குவமானவங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஏன்னா இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் கேட்டார் இந்த கேள்வி. ஓ எம்பெருமானே, கேசவனே, மாதவனே, கோவிந்தனே, பகவானே, யாரு பக்குவமானவங்க? உங்களை உருவமற்ற தன்மையை வழிபடுறவங்க பக்குவமானவங்களா, அல்லது உங்களை உருவ வழிபாடு செய்யறவங்க பக்குவமானவங்களா? இந்த கேள்விய 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் கேட்டார். கேள்வி 5000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கப்பட்டிருக்கு, பதிலும் அதுக்காக பகவத்கீதையில் இருக்கு. ஏன்னா இந்த குழப்பம் இன்னைக்கு இருக்கு. என்னது? ஒரு சிலர் சொல்ற கடவுளுக்கு உருவம் கிடையாது, அதெல்லாம் போய் கலியுகத்துல கடவுளே கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சு. பாருங்க துர்பாக்கி. ஒரு காலத்துல கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையாதான் சர்ச்சை இருந்தது. ஒரு காலத்துல என்ன சர்ச்சை இருந்தது? கடவுள் உருவமா அருவமா, கடவுள் உருவம் இருக்கா இல்லையா. இதுதான் எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்தது. எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆனா அங்க என்ன கான்ட்ரவர்சி, அங்க என்ன விசாரணைனா, தத்துவத்துல டிஃபரன்ஸ். தத்துவத்துல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், தத்துவத்தில் வேறுபாடு. ஏன்னா ஒருத்தர் கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிறார், ஒருத்தர் கடவுளுக்கு உருவம் இருக்குங்கிறார். கடவுளுக்கு உருவம் இல்ல, கடவுளுக்கு உருவம் உண்டு. உண்டுன்னு சொல்ற ஒரு கோஷ்டி, இல்லைன்னு சொல்ற ஒரு கோஷ்டி, இப்படிதான் இருந்தது. ஆனா கலியுகத்துல பாத்தீங்கன்னா கடவுளே இல்லைன்னு ஒரு கோஷ்டி கிளம்பி, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. அதான் இல்லன்ட்டு அப்புறம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. கடவுள் இல்லைன்னா இருக்குங்க போய் தான் நீ இல்லைன்னு சொல்ற. இருக்கு, ஒரு பொருள் இருக்கு அப்படின்னாதான் இல்லைங்கிற வார்த்தை. அப்ப இருக்குங்கிறதா இல்லைன்னு சொல்றான். ஏன்னா இவனுக்கு உணர முடியல. இவனால கடவுள் இல்லைன்னு இப்ப கலியுகத்தில் நிறைய பேர் கிளம்பி இருக்காங்க. நிறைய முட்டாள்கள், அதிமேதாவிகள், அறிவு ஜீவிகள், பௌதிக கல்வியில பட்டம் வாங்கினவங்க, சினிமா துறையில பட்டம் வாங்கினவங்க, ஸ்டார் வாங்கினவங்க, அரசியல்ல லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்கி சீட்டு வாங்கினவங்க, இவங்க எல்லாம் பெரும்பாலும் ஒரு கூட்டமே இருக்கிறாங்க. இந்த கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுள் கிடையாது. அது எந்த கடவுள் கிடையாது? சனாதன தர்மத்தில் உள்ள கடவுள் கிடையாது. கடவுள் மறுப்புனா எல்லா கடவுளையும் மறுக்கணும். அது என்ன சனாதன தர்மத்திலும் மூட நம்பிக்கை, மற்றதுல மூட நம்பிக்கை கிடையாது. அப்ப இவங்களுடைய வேலை என்னன்னா, சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும். இதுதான் அங்க வேலை. இது ஒரு கூட்டம் இருக்கு, அதை பத்தி நம்ம அந்த இதுக்குள்ள நம்ம போல, அது இப்ப நமக்கு வேண்டாம். என்ன பிரச்சனைனா, கலியுகத்துல கடவுளே இல்லைன்னு நினைச்சு, கடவுளே இல்ல, இல்லாத ஒண்ணு இருக்குங்கிறாங்க.
அது இருக்கோ இல்லையோ உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு நம்பிக்கை இருக்கு போறான், உனக்கு நம்பிக்கை இல்லை நீ போ. அதை கேட்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? இவன் வந்து முட்டா பசங்க. இந்த முட்டா பசங்க என்ன பண்ணுவாங்க? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. அப்புறம் அவங்க வந்து என்ன சொல்லுவான்? ராமர் ஏன் அது செய்தார், கிருஷ்ணர் ஏன் இதை செய்தார், ராமர் ஏன் அப்படி செய்யவில்லை, கிருஷ்ணர் ஏன் இப்படி செய்யவில்லை. ஏய், நீதான் கடவுள் இல்லைன்ட்ட, அவர் என்ன பண்ணா உனக்கு என்ன? நீ கடவுள் இல்லைன்ட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ ராமரை நீ ஒத்துக்கிறியா, கடவுள்னு ஏத்துக்கிறியா? நீ ராமரை கடவுள் ஏத்துக்கிட்டா நீ கேட்கலாம், ராமர் ஏன் அப்படி செய்தார், அவர் கடவுள்னா அவர் ஏன் இப்படி செய்தார், கிருஷ்ணர் கடவுள்னா அவர் ஏன் எப்படி செய்தார். அப்ப நீ ராமரே கிருஷ்ணரி கடவுளா ஒத்துக்கிட்டியா? அவரு நீ வந்து ராமரை பத்தி கமெண்ட் பண்ற, ராமரை பற்றி நீ பேசுற, கிருஷ்ணரை பத்தி நீ உனக்கே கடவுள் நம்பிக்கை இல்ல, உனக்கே கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்புறம் நீ ராமர் ஏன் அதை செய்தார், கிருஷ்ணர் ஏன் இதை செய்தார், அவர் ஏன் அப்படி செய்யவில்லை, இவர் ஏன் இப்படி செய்யவில்லை, அப்படி ஒத்துன்றியா ராமர் கிருஷ்ணர் கடவுள்னு? அதை ஒத்துக்க மாட்டேன். அப்ப நீ ஏன் பேசுற? இதுதான் முட்டாள். இந்த முட்டாள்கள் வந்து தங்களை பகுத்தறிவாளர் என்று சொல்லிக் கொடுக்கதான் காமெடி. யாரு? கலியுகத்துல முட்டாள்கள் தங்களை பகுத்தறிவாளர்களாக காட்டிக் கொள்வார்கள். கலியுகத்தில் அசுரகுணம் படைத்த முட்டாள்கள், அறிவியலிகள் தங்களை பகுத்தறிவாளராக காட்டிக் கொள்வார்கள். அப்ப பகுத்தறிவாளர் என்றால் என்ன? பகுத்து அறிவது, பிரித்து ஆராய்வது. உண்மையான பகுத்தறிவாளன் யார்? உடல் என்ன, ஆன்மா என்ன, உடல் எவ்வாறு இயங்குகிறது, ஆத்மா எவ்வாறு இயங்குகிறது, இந்த உடலில் ஆன்மா உண்டா, இந்த ஆன்மாவை உணர்ந்தவர் உண்டா, உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு என்ன, இதனை பிரித்து ஆராய்வதுதான் பகுத்தறிவு. கடவுள் யார், அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம், கடவுளுக்கு நமக்கு என்ன உறவு இருக்கு, அவருடைய தன்மை என்ன, நமது தன்மை என்ன, நாம் எவ்வாறு கடவுளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம், இதனை ஆராய்வதுதான் பகுத்து ஆராய்தல். பகுத்து அறிவு என்றால் பகுத்து பிரித்து ஆராய்வது. உடல் என்ன, ஆத்மா என்ன, கடவுள் யாரு, ஜீவன் யாரு, இதுக்குள்ள வேறுபாடு என்ன, ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, இதனை ஆராய்வுதான் பகுத்தறிவு. ஆனா எனக்கு முட்டாள்கள் கடவுள் இல்லைன்னு சொல்றது பகுத்தறிவுன்னு நினைச்சு அதை ஒரு கூட்டம் தலையாடிக்கிட்டு இருக்க. இப்படி கலியுகத்தில் முட்டாள்களும் அறிவியலிகளும் துர்பாக்கியசாலிகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கல்ல இந்த ரெண்டு கேட்டகரி. அவர் உருவமா அருவமா. ஒருத்தர் ஒரு சாரர் வந்து அவருக்கு உருவம் கிடையாதுங்க ஐயா, அவர் உருவமற்றவர், எங்கும் வியாபிச்சிருப்பாரு. இன்னொரு இல்ல இல்ல அவருக்கு உருவம் எல்லாம் உண்டு, கடவுளுக்கு நம்மை போல உருவம் உண்டு. இப்ப இது சர்ச்சை இருக்கு. இதுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் கேள்வி கேட்டார். இப்ப கடவுள் இருக்கா இல்லைங்கிறது கேள்விக்கு பேச்சுக்கு இடமே இல்லை. கடவுள் உண்டா இல்லையா, கடவுள் இருக்காரு, இந்த கேள்விக்கு பேச்சுக்கு இடம் கிடையாது. நீ நம்பினாலும் நம்பலினாலும் கடவுள் இருக்காரு, நீ பார்க்கலைனாலும் இல்லைன்னு ஆயிடும். நான் ஒரு பொருளை பார்க்கல, நான் ஒரு பொருளை உணரல, அதனால அது இல்லைன்னு ஆயிடாது. என் பார்வைக்கு என் பார்வைக்கு கிடைக்காதனால, என் காட்சிக்கு கிடைக்காதனால, என்னால உணர முடியாத அது இல்லைன்னு ஆயிடாது. இப்போ நான் வந்து ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன். ஐயா நான் ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன், அது எப்படிங்க இருந்தது? அது உருண்டையா இருந்தது, நான் பார்க்கவே இல்லை, அப்படியெல்லாம் ஒண்ணு நீங்க சாப்பிடவே இல்லைங்க. அது எப்படி இருந்தது? ரொம்ப சுவையா இருந்தது. என்னையா நீங்க கதை விடுறீங்க? குலோப் ஜாமுன் உருண்டையா இருந்ததா, சிவப்பா இருந்ததா, ரொம்ப இனிப்பா இருந்ததா? நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் பார்க்கல ஆனா இல்லைன்னு. நான் பார்க்காதனால இல்ல. நீ எதை வச்சு பார்க்க முடியும்? இந்த ஊனக்கண்ணால் கடவுளை காண முடியாது. இந்த குறைவுடைய புலன்களால, இந்த ஊனக்கண்ணால, ஜட புலன்களால உணரக்கூடியவர் அல்ல இறைவன். குறைவுடைய புலன்கள், அசுத்தமான புலன்கள், கரைபடிந்த புலன்கள், இதை கொண்டு இறைவனை உணரவே முடியாது. ஏன்னா இறைவன் பரிசுத்தமானவர், தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அந்த பகவானை நான் உணர வேண்டுமானால் இந்த புலன்களை உணரவே முடியாது. அதனாலதான் பிரபுபாதத்தை கேட்டாங்க, பிரபுபாதா நீங்க கடவுளை பத்தி பேசுறீங்க, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா, கடவுளை உங்களால காமிக்க முடியுமா? சவால் விட்டாங்க பிரபுபாதா. பிரபுபாதா உங்களால கடவுளை காமிக்க முடியுமா? பிரபுபாதா சொன்னாரு, ஓ முடியுமே, தாராளமா காமிக்கலாமே, என்னால கடவுளை காட்ட முடியும், உன்னால பார்க்க முடியாதுன்னு. என்னால கடவுளை காமிக்க முடியும், உன்னால பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கான பார்வை உங்ககிட்ட இல்லை. ஏன்னா நீ அசுத்தமானவன், உன்னால பார்க்க முடியாது. நீ தூய்மையானதால் அல்லாத உன்னால இறைவனை உணர முடியாது. அதனால இந்த முட்டாள்கள் கூட்டம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது இப்படியேதான் இந்த சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி குளிச்சுட்டே இருக்கு.
சூரியனை பார்த்து நாய் குறைப்பதால சூரியனுக்கு எந்த இழப்பும் கிடையாது. அந்த மாதிரி இந்த முட்டாள்கள் கடவுள் இல்ல, கடவுள் இல்ல, இல்லவே இல்லைன்னு உழைச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் வந்து இவன் 6 அடி நிலத்துக்குள்ள போயிடுவான். இவனுடைய லைஃப் முடிஞ்சு போயிடும். இவனோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஓகே, இது வேற டாபிக். சரி, இப்ப என்ன டாபிக்? இப்ப கடவுள் உருவமா அருவமா? இவங்க கடவுளை உணராதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க? அவர் உருவமா இருக்காரா, அருவமா இருக்காரா? இத வந்து அர்ஜுனன் கேட்கிறார், யாரு பக்குவமானவங்க? அப்ப பகவான் சொல்றாரு, இரண்டு பாதிலும் என்னை உணரலாம். அர்ஜுனா, என்னை தோன்றா உருவத்திலும் அணுகலாம். அந்த பாதிலையும் வரலாம், தாராளமா வரலாம். கடவுள் உருவமற்றவர். அவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், எங்கும் வியாபித்திருப்பவர், பரம்பொருள், பரமசத்தியம், எல்லையற்றவன், எங்கும் வியாபித்திருப்பவன். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, அனைத்தும் அவனுக்குள்ளே அடக்கம். ஆம், கரெக்ட். எஸ், ஓகே. கடவுளை தோன்றா உருவத்திலே அணுகலாம். அதுக்கப்புறம் என்ன வந்து இந்த சச்சிதானந்த ரூபத்திலே அணுகலாம். ரெண்டு பாதிலையும் வரலாம். உதாரணத்துக்கு, நிறைய காரைக்குடி பக்தர்கள் இருக்காங்க. திருச்சியில இருந்து காரைக்குடி போலாம். சரி, ரைட்டு, போலாம். ரெண்டு பாதை இருக்கு. காரைக்குடிக்கு ரெண்டு பாதை. ஒன்று வந்து திருச்சியிலிருந்து நேர் ரூட்டு, திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி. இது ஒரு ரூட்டு. பஸ் ஸ்டார்ட் பண்ணா, கார் ஸ்டார்ட் பண்ணா திருச்சியிலிருந்து நேரா புதுக்கோட்டை, காரைக்குடி. இது ஒரு ரூட் இருக்கு. இனி ஒரு ரூட் இருக்கு. திருச்சியில இருந்து தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், அப்புறம் போய் காரைக்குடி வரும். அப்படி வரலாம். அந்த பாதையிலயும் வரலாம். அங்கேயும் பாதை இருக்கு, இங்கேயும் பாதை இருக்கு. ஒரு பாதை வந்து நேராக இருக்கிறது, இனி ஒரு பாதை வந்து ஊரெல்லாம் சுத்தி வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரெயின் இருக்கு சென்னையில இருந்து. அது சென்னையில இருந்து திருச்சி வர்றதுக்கு எங்கெல்லாம் போய் வருதுன்னா, சென்னையில இருந்து விழுப்புரம் வந்து சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம்லாம் போய் கடைசி திருச்சி வரும். அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்கு. தெரியாதனமா யாராவது ஏறிட்டாங்க, திருச்சி வர்றதுக்குள்ள அவங்க வந்து 3 வேளை டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு ரைட் ட்ரெயின்ல தூங்கி எந்திரிச்சிடலாம். தூங்கி எந்திரிச்சு கதையெல்லாம் பேசி சாண்டிங் எல்லாம் முடிச்சிடலாம். அப்புறம் திருச்சி கொண்டு வந்து விட்டுருவான். அப்படி ஒரு ட்ரெயின் இருக்கு. சென்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்னை, விழுப்புரம், சிதம்பரம், சீர்காழி, மாயவரம், கும்பகோணம், கடைசியில திருச்சி வரும். தஞ்சாவூர், திருச்சி. அப்ப அந்த வண்டியில வந்தா திருச்சி வந்துடலாம். அதுக்கு அப்புறம் இன்னொரு ட்ரெயின் இருக்கு, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். சென்னையில ஸ்டார்ட் பண்ண நேரா திருச்சி கொண்டு வந்து விட்டுருவோம். இதுவும் பாதை. இப்படி ஒரு பாதை இருக்கு, அப்படி ஒரு பாதை இருக்கு. ஒரு பாதை சிரமமானது, ஒரு பாதை சுலபமானது. இல்லையா? திருச்சியிலிருந்து காரைக்குடிக்கு ஒரு பாதை சுலபமானது, திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி. இன்னொரு பாதை ஊரெல்லாம் சுத்தி கடைசியில காரைக்குடி. அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சு போயிடும். ஒருத்தர் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கிறாரு, பிரபு எங்க ஊர்ல கல்யாணம் நடக்குது, என்னைக்கே கல்யாணம்? இனி 2 நாள் தான் இருக்குதுங்க. சரி, கவலைப்படாது, நான் வந்துடுறேன். அப்புறம் காரைக்குடிக்கு வந்தாரு. பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் கல்யாணம் முடிச்சு அவங்க வீட்டுல போய் டிஃபன் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. ஐயா, என்னையா ஆச்சு? அது பாருங்க, இந்த ட்ரெயின் வந்த பாத்தீங்களா, அது ஊரெல்லாம் சுத்தி வந்துச்சுங்க. ஏன் அந்த பாதையில வந்தீங்க? இந்த பாதையில வந்திருக்கலாமே, சீக்கிரம் வந்திருக்கலாமே. என்ன பண்றது? தெரியாதனமா அந்த பாதையில போயிட்டேன். அந்த மாதிரிதான் இறைவனை உணர்வதற்கு இந்த இருவேறு பாதைகள் உண்டு. ஒன்று இறைவனை தோன்றா ரூபத்தில் அருவத்தன்மையில் உணர்வது, இனி ஒன்று அவரை பரம புருஷோத்தமனாக உணர்வது. ஆஹ் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவருடைய சச்சிதானந்த ரூபம். அவ பக்தர் அல்லாதவங்க, இந்த ஞானிகள், ஞானிகள் வந்து இறைவனை அருவ பிரமமாக எங்கும் இந்த பாதையில அவர் உணர முயற்சி பண்றாங்க. உணரலாம், ஆனா ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு, நிறைய பேர் இருக்காங்க, யாருமே வீடியோ கூட ஆன் பண்ணலையே. யாராவது வீடியோ ஆன் பண்ண மகாத்மாக்கள் இருக்காங்களா? ஹரே கிருஷ்ணா, யாரா இருக்கீங்களா? ஒருத்தர் ஆன் பண்ணிருக்காங்க. 2. அகிலா மாதாஜி, ஜெயா மாதாஜி, கீதா மாதாஜி, வஜ்ரவேல் பிரபு. வஜ்ரவேல் பிரபு, ஹரே கிருஷ்ணா, ரத்னா பிரபு. சோ பாருங்க, இப்போ என்னன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து நீங்க வந்து ஆஹ், இறைவனே தியானம் பண்ணு, இறைவனே தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இறைவன் எப்படி இருக்கிறாரு அதெல்லாம் தெரியாது, நீங்க தியானம் பண்ணுங்க. இறைவனே தியானம் செய்ய வேண்டும்.
அகிலா மாதாஜி வீடியோவே ஆஃப் பண்ணிட்டாங்க. எப்படியா போய் தியானம் பண்றது இறைவனை? ஆஃபே பண்ணிட்டாங்க இல்லையா? சோ அப்ப ஒண்ணும் இல்ல, கடவுளுக்கு உருவமே இல்ல, தியானம் பண்ணணும், எப்படி தியானம் பண்றது? அதே சமயம் நான் சொல்றேன், பகவான் கிருஷ்ணரே தியானம் செய்யுங்க. உடனே நம்ம வஜ்ரவேல் பிரபு என்ன பண்ணாரு? கிருஷ்ணரை தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, உடலில் 3 வளைவு, ஷாமம் திரிபங்க லலிதம், கையில ஒரு அழகான புல்லாங்குழல், தலையில ஒரு அழகான மயிர்பீழி, என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்து குறி, கழுத்துல கௌஸ்துவமணி. அவ்வளவுதான், கையில ஒரு புல்லாங்குழல். கிருஷ்ணரை தியானம் பண்ணியாச்சு. இங்க என்ன பண்ணாங்க? இறைவனை தியானம் பண்ணி என்ன தூங்கிட்டேங்க, எனக்கு எப்படி என்னத்தை தியானம், நான் பார்க்காத ஒண்ணு எப்படி தியானம் பண்றேன்? ஆனா கிருஷ்ணர் மேல உடனே மனதை நிறுத்தி விடலாம். கிருஷ்ணர், ராமர், ரிஷிமர், வராகர், பகவானே பல்வேறு அவதாரங்கள், மனதை சுலபமா நிறுத்திடலாம். அதை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லைங்க தியானம் பண்ணுங்க, என்னத்தை தியானம் பண்றது? தூங்கிடுவான் பாதி பேர் யோகா கிளாஸ்ல போய் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க தியானம் பண்றேங்கிற பேர்ல. அந்த பக்தர்கள் ரொம்ப சுலபமா உடைய மனதை பகவான் மேல நிறுத்திடலாம். அதுதான் பகவான் சொன்னாரு, அந்த உருவம் இல்லாத தன்மையில வருது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். சில நேரம் வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. என்ன ஆயிரும்? இங்க 2 பேரோட வாழ்க்கையை எடுத்துக்கங்க. 2 பேரோட வாழ்க்கை. ஒருத்தர் விஸ்வாமித்திரர், இன்னொருத்தர் ஹரிதாஸ் தான். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரு? 10,000 வருஷம் தவம் செய்யறார். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 10,000 வருஷம். 4 விதிமுறை தீவிரமா கடைபிடிக்கிறார். மது அருந்துவது கிடையாது, மாமிசம் கிடையாது, தகாத ஒரு கிடையாது, சூதாட்டம் கிடையாது, இரவு பகல், மழை குளிர் வெயில் எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிட்டு பொறுத்துட்டு 10,000 வருஷம் தவம் செய்யறாரு. பிரம்மத்தை உணரணும், பிரம்மத்தை அடையணும். என்னாச்சு? ஒரு நாள் இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இந்த விஸ்வாமித்திர தவம் பண்றதுக்கே என் பதவிக்கு வந்துருவாரோ. உடனே இந்திரன் என்ன பண்ணாரு? ஒரு அழகான பொண்ணு அனுப்பிச்சார், மேனகா, தேவமங்கை. காஸ்டியூமுக்கு செலவு கிடையாது, பியூட்டி பார்லர் அவசியம் கிடையாது, ஹஸ்பண்டுக்கு பணம் ரொம்ப மிச்சம், இயற்கையா அழகா இருக்காங்க, செலவே இல்லாம பியூட்டியா இருக்காங்க. இங்க நம்ம ஊர்ல மேக்கப் போட்டு பாட்டி எல்லாம் பியூட்டி ஆக்கிடுறாங்க. நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க? மேக்கப் போட்டு போட்டு பாட்டி எல்லாம் பியூட்டியா காமிக்கிறாங்க. ஆனா தேவலோகத்துல ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, புஜகஸ்தலா நேச்சுராவே பியூட்டியா இருப்பாங்க. அவங்க பாட்டி ஆக மாட்டாங்க. நம்ம ஊர்ல பாட்டியும் மேக்கப் போட்டு பியூட்டி ஆயிரும். சரி, என்னாச்சு? மேனகா வந்தாங்க. விஸ்வாமித்திரர் கண்களை இருக்க மூடிக்கொண்டார். கண்களை இருக்க மூடி இந்த மூக்கினுடைய நாசி துவாரத்தை பார்த்து கொண்டு ஒரு கால நின்னு 2 கைகளை மேல உயர்த்தி ஓ ஓ ஓ தவம் பண்ணிட்டு இருக்க. இப்படி தவம் பண்ணிட்டு இருக்கச்சே, சிங் 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 மேடையோட கொலு சத்தம். விஸ்வாமித்திரர் கண்ணை திறந்தார். 10,000 ஆண்டு காலம் தவம் போச்சு, பினிஷ். ஒரு ஷாட்ல ஒரு ஷாட்ல முடிச்சிட்டாங்க மேனகா. கண்களை திறந்த உடனே, யார் இந்த அழகான பதுமை, தேவமங்கை, ஓ அப்சரா, உன் பேர் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய்? போச்சு விஸ்வாமித்திரர் தவம். அப்ப என்னாச்சு? 10,000 வருஷம் தவம் பண்ணாரு. ரொம்ப கடும் தவம், கடினமான முயற்சி, பல தொந்தரவுகளுக்கு ஆளானார். இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அதிக துன்பத்துக்கு ஆளானார். உடலை வருத்தி கொண்டு, சாப்பிடாம தூங்காம உடலை வருத்தி கொண்டு தவம் செஞ்சார். 10,000 வருஷம் ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. திரும்பி 10,000 வருஷம் தவம் பண்றாரு. அடடா, மேனகையோடு சேர்ந்து போய் விஸ்வாமித்திரருக்கு சகுந்தலான்னு ஒரு அழகான குழந்தை. சகுந்தலை விஸ்வாமித்திர கொடுத்துட்டு மேனகா திரும்ப போயிட்டான் சொர்க்கலோகர். சோ விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரு? திரும்பி 10,000 வருஷம் தவம் பண்றாரு. இந்த முறை என்னாச்சு? இந்திரன் ரம்பா வாழ்றார். ரம்பா, நீ போய் ஒரு தபத்தை கெடுத்து விடு. இதோட ரம்பா வந்தோடனே விஸ்வாமித்திரர் கடும் கோபம். கண்களை திறந்த உடனே அப்படி ரம்பா எரிஞ்சு பஸ்பமாயிருவா போல. அப்ப பாருங்க,
எவ்வளவு கஷ்டப்பட்டார் விஸ்வாமித்திரர். காமத்தை வெல்ல முடியவில்லை, கோபத்தை வெல்ல முடியவில்லை, பொறாமையை வெல்ல முடியவில்லை. வசிஷ்டர் மேல பொறாமை, தேவமங்கையை கண்ட காமம், அந்த காமத்தை கட்டுப்படுத்த முடியாத கோபம், வெறும் போராட்டம், கடினமான பாதை. ஆனா அந்த பக்கம் ஹரிதாஸ் தாக்கூர் வெறும் 18 வயசு இளம் வாலிபன், 18 19 வயசு அவ்வளவுதான் இருக்கு. யங் மேன், யூத், தவம் பண்றாரு. ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. இந்திரன் பார்த்தாரு, இவர் இப்படியே விட்டா சரியாகாது, ஹரிதாஸ் தாக்கூர் சாண்டிங் பண்ணி என்னோட இந்திர பாதைக்கு வந்துட்டா என்ன பண்றது? உடனே மாயாதேவி அனுப்புறார். மாயாதேவி, மாயாதேவி கிருஷ்ணருடைய மாயாசக்தி. கோடிக்கணக்கு அப்சரா வந்தாலும் மாயாதேவிட்ட அழகுக்கு பிச்சை வாங்கும். ரம்பா, ஊர்வசி, மேனகா, கோடிக்கணக்கான அப்சரஸ் வந்தாலும் மாயோட அழகுல மயங்கி போயிடுவாங்க. அந்த மாயாசக்தி எல்லா தேவதைகளுக்கும் ஆதாரம், எல்லா அப்சரஸுக்கும் ஆதாரம். அப்பேற்பட்ட அழகு. அந்த மாயாதேவி வந்தாங்க. ஹரிதாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர்ட்ட வந்தாங்க. ஹரிதாஸ் தாக்கூரை தன் மலையில வீழ்த்தணும்னு நினைச்சாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அந்த கிருஷ்ண பக்தியிலிருந்து வீழ்த்தணும்னு நினைச்சாங்க. மாறாக என்ன நினைச்சது? ஹரிதாசாவுடைய சாண்டிங், நாம ஜபம், பியோர் சாண்டிங், தூய்மையான மந்திரம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரிதாசாவுடைய அந்த மந்திர உச்சாரணம் மாயாதேவி கேட்டு, மாயாதேவி ஹரிதாசாவுடைய சீடர் ஆயிட்டார். ஹரிதாஸ் தாக்கூரை வீழ்த்த வந்த மாயாதேவி ஹரிதாசாவுடைய சீடர் ஆயிட்டாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் மாயாதேவிக்கு குருவாயிட்டார். அப்ப என்னாச்சு? ஹரிதாஸ் தாக்கூரை மாயாதேவினால் வீழ்த்த முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை, 2 தடவை டெஸ்ட் வந்தது ஹரிதாஸ் தாக்கூர். ஒரு விலை மாது, ஒரு பொறாமைக்கார ராஜா வந்து ஹரிதாஸ் தாக்கூருக்கு அவமானத்தை ஏற்படும் ஒரு விலை மாது அனுப்புற. இந்த விலை மாது வந்து ரொம்ப அழகானவள், பல ஆண்களை கவர்ந்தவள். அவள் வந்து ஹரிதாஸ் தாக்கூர்ட்ட வராங்க. ஹரிதாஸ் தாக்கூர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. 1 நாள் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து வந்தாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, ஓ தேவி, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ வந்து என்னோட அனுபவிக்கணும்னு வந்திருக்க. ஆனா நான் என் குருவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம சொல்லுவேன். சோ இன்னைக்கு என்னால வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. அதனால நாளைக்கு எப்படியோ உன் வாக்குனுடைய விருப்பத்தை நான் பூர்த்தி செய்யறேன். அடுத்த நாள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கும் சொல்றாரு, இன்னைக்கு என் ஜெபமாலை இன்னும் முடியல, நான் ஜெபத்தை முடிச்சுட்டு உன்னோட விருப்பத்தை நான் பூர்த்தி செய்யறேன். இப்படி தொடர்ந்து 7 நாள் அந்த விலை மாது வந்து ஹரிதாஸ் தாக்கூரா வந்து வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு 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 அந்த நாமத்துடைய வைப்ரேஷன், பியூர் டிவோட்டி, ஒரு தூய பக்தர்கிட்ட இருந்து நாமத்தை கேட்டதுனால அந்த விலை மாது ஹரிதாசாவுடைய பாதங்களை நமஸ்கரிக்கிறாங்க. ஓ பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு கருணை காட்டுங்கள், என்னை உங்க சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா? பாதையும் சுலபம், பாதையும் கஷ்டம் இல்ல. அதே சமயம் ஆஹ் அந்த பக்தரோட சங்கம் கொள்றவங்களும் தூய்மை ஆயிட்டாங்க. இதுதான் பக்தி யோகா. சோ பக்தி யோகா இஸ் ஆல்வேஸ் டாப் மோஸ்ட் யோகா. சோ நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த ஜட உலகத்துல எங்க பக்தி, பக்தி எல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டுங்க, யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க. பக்தி எல்லாம் வந்து பெண்களுக்கானதுங்க, பக்தி எல்லாம் குழந்தைகளுக்கானது, பக்தி எல்லாம் என்னங்க? இவங்களுக்கு தெரியல. பக்தி யோகா இஸ் த டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம். எல்லா யோகமும் பக்தியில தான் வந்து முடியுது. அதனாலதான் பகவத்கீதா 6th சாப்டர், பகவத்கீதா 6ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் பல்வேறு யோக முறையை பத்தி சொல்லிட்டு பக்தி தான் டாப் மோஸ்ட் சொல்றாரு. பக்தி தான் உயர்ந்தது. பல்வேறு யோக முறைகளை பத்தி சொல்றாரு. ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, ஹட யோகா, தியான யோகா, அண்ட் ஃபைனலி பக்தி யோகா. யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேரந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோ மதஹா. அர்ஜுனா, எல்லா யோகியிலும் சிறந்தவர் யாரு? எப்பொழுதும் என் உள் மனதில் என்னை நினைத்துக் கொண்டே இருக்கிற பக்தன். எப்பொழுதும் என்னை தனது உள் மனதில் நினைத்துக் கொண்டே இருக்கிற பக்தன், பக்தி தொண்டு செய்பவன், அவன் தான் எனக்கு மிகவும் பிரியமான நெருக்கமான யோகியும் பக்தனும் ஆவான். அதனால பக்தி யோகா த டாப் மோஸ்ட் யோகாஸ் கம்பேர் டு அதர் யோகா. சோ எல்லா யோகம் பக்தியில தான் முடியுது. சோ நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க.
நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஞானி, ஒரு யோகி, இவங்க எங்க வந்து முடியும்னா பக்தியில தான். மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, இந்த மற்ற யோகத்துல ஆரம்பம் பக்தியில இறுதியா, சாரி, இந்த மற்ற யோகத்துல இறுதி பக்தியில ஆரம்பம். உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஞானி, ஒரு ஞானி வந்து மனதை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, யமா, நியமா, பிரத்யாகாரா, பிராணயாமா, தாரணா, ஆசனா, தாரணா, தியானா, தன் சமாதி. ஒரு அஷ்டாங்க யோகி வந்து 8ஆம் நிலையில சமாதி அடைகிறார். ஃபர்ஸ்ட் எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எப்ப தூங்கணும், எப்ப தூங்கக்கூடாது, எவ்வளவு நேரம் உழைக்கணும், எவ்வளவு நேரம் உழைக்க கூடாது, யம நியமம், எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அப்புறம் புலனடக்கம், மூச்சு பயிற்சி, பல்வேறு ஆசனங்கள், இதெல்லாம் பண்ணி ஜெய ஜெகநாத். இதெல்லாம் பண்ணிட்டு படிப்படியா அவரு சமாதிங்கிற ஸ்டேஜுக்கு வரும். ஆனா இஸ்கான்ல வந்த உடனே முதல்ல நம்ம கையில ஜெபமாலை கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு என்ன தகுதி இருக்கு, இவர் எந்த குலத்துல பிறந்திருக்கிறாரு, இவரால தியானம் பண்ண முடியுமா, தகுதி இருக்கா இல்லையா, ஒண்ணும் கிடையாது. யார் வந்தாலும் உடனே கையில ஜெபமாலை கொடுத்துட்றோம். ஜெபமாலை கையில கொடுத்துட்டு நீங்க நாம சொல்லுங்க, ஜெப தியானம் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த தியானம் அஷ்டாங்க யோகத்துல 8வது நிலை. அது பக்தியில ஆரம்பம். எப்படி ஒரு அஷ்டாங்க யோகி மனதை கட்டுப்படுத்தி, புலன்களை கட்டுப்படுத்தி, வாயை கட்டுப்படுத்தி, இதெல்லாம் செஞ்சு அப்புறம் ஆசனா பயிற்சி பண்ணி, அப்புறம் பிராணாயாமம் பண்ணி, இதெல்லாம் செய்து ஒரு சமாதிங்கிற ஸ்டேஜுக்கு வரும். தியானம் ஆப்டர் சமாதி. நம்ம இஸ்கான்ல வந்தோடனே நம்ம கையில ஜெபமாலை கொடுத்துட்றாங்க. ஜெபத்தை தியானமா செய்ய வேண்டும். நம்ம எப்படி பண்ணணும் ஜெபத்தை? தியானமா நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்ணும்போது தூங்கிடும். நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது தூங்கிடுறோம். ஆனா ஜெபத்தை தியானமா செய்யணும். உட்கார்ந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெபத்தை தியானமா பண்ணணும். இப்படி ஜெபத்தை தியானமா செஞ்சா அந்த பக்தனும் சமாதி நிலை அடைவார். சமாதி நிலை என்னது? பகவானை உணர்வது, பகவானை உணர்வது, அவரை அனுபவிப்பது. ரைட். சோ மற்ற யோகத்துல இறுதி நிலை பக்தியில ஆரம்பம். ஒரு அஷ்டாங்க யோகி அவரு கிருஷ்ணரை தியானம் பண்ணணும், அவரது தியானத்துல பக்குவமாயி அப்புறம் சமாதி ஆகும். ஒரு பக்தர் வந்து இஸ்கான்ல வந்த உடனே அவருக்கு எல்லா விதமான எளிமையான முறை, நீங்க பிரசாதம் சாப்பிடலாம், பிரசாதம் தவிர வேற எதுவும் சாப்பிடாதீங்க, பக்தர் சங்கத்துக்கு வாங்க, பகவத்கீதா பாகவதம் படிங்க, நாம ஜெபம் பண்ணுங்க, கிருஷ்ணரை உணர்ந்து. அப்போ ஞானமும் பக்திக்குள்ள இருக்கு, ஞானமும் பக்திக்குள்ள இருக்கு, தபமும் பக்திக்குள்ள இருக்கு, யோகமும் பக்திக்குள்ள இருக்கு, தியானம் அனைத்தும் பக்திக்குள்ள இருக்கு. அதான் பக்தி டாப் மோஸ்ட். சோ பக்தி ஏன் டாப் மோஸ்ட்? ஏன் பிரபுபாத் வந்து பக்தி வேதாந்த சுவாமி? வை பிரபுபாத் கால் பக்தி வேதாந்த சுவாமி? பிரபுபாத் கிவ் பக்தி அண்ட் வேதாந்தா. பிரபுபாத் வந்து பக்தி வேதாந்த சுவாமி. அவர் ஏன் பக்தி வேதாந்த சுவாமி? அவர் நம்ம பகவான் மேல எப்படி பக்தி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு. வேதத்தின் இறுதி சொல், வேதத்தின் இறுதி இலக்கு கிருஷ்ணா. சோ எப்படி பக்தியின் மூலமா இறைவன் மேல அன்பு செய்வது, எப்படி மிக சுலபமா கிருஷ்ணரை அடைவது, எப்படி மிக சுலபமா கிருஷ்ணரை தியானிப்பது, எப்படி மிக சுலபமாக இறைவன் மேல அன்பு செய்வது, அதற்கு ஒரே வழி பக்தி தான். அதனாலதான் அவர் பக்தி வேதாந்த சுவாமி. சோ வி ஆர் ஆல் சோ ஃபார்ச்சுனேட். நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம். நமக்கு ஆச்சாரியர் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத், அவருடைய புத்தகங்கள், பக்தர் சங்கம், பகவத்கீதைக்கு பிரபுபாடு விளக்க உரை, பாகவதத்துக்கு பிரபுபாடு விளக்க உரை, இதை படிப்பதால, கேட்பதால, நாம ஜெபிப்பதால எவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவனை உணர்ந்தாங்களோ அது ரொம்ப சுலபமா இருக்கு. ரொம்ப சுலபம். என்ன சொல்றாரு? அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யச்ச தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்திய யோகினா. அனன்ய சேதா, இடையராது யாரு ஒழுங்காக எப்போதும் என்னை நினைக்கின்றார்களோ, அனன்ய சேதா சததம், தன் மனதில் எப்பவும் என்னை நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம ஜெபம் பண்றாங்களோ, அத்தகு பக்தனுக்கு, அத்தகு யோகிக்கு அனன்ய சேதா சததம் யோமா ஸ்மரதி தஸ்யாகம் சுலப பார்த்தா, அவனுக்கு சுலபமாக நான் அடையக்கூடியவனாகி விடுகிறேன். அத்தகு பக்தனுக்கு
நான் சுலபமா அடையக்கூடியவன். அதனால புத்திசாலிகள் பக்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பாங்க, அறிவு குறைந்தவங்க மற்ற யோகத்துக்கு போவாங்க. அதுல இலக்கு தவறிச்சு போச்சு. பக்தி யோகத்துல நம் பாதை தெளிவு, நம் இலக்கு தெளிவு, இல்லையா? கிருஷ்ண பக்தியில நம் பாதை தெளிவு. ஏன்னா நம்மளுடைய கேப்டன் வந்து பிரபுபாதர், நமக்கு கேப்டன் பிரபுபாதர். சோ நம்ம பாதை தெளிவு, கேப்டன் இருக்காரு, நம் இலக்கு கிருஷ்ணா. நீங்க மற்ற யோகத்துல பாருங்க, உங்களுக்கு என்ன பாதை, உங்களுடைய கேப்டன் யாரு, உங்களுடைய இலக்கு என்ன, ஒண்ணும் தெரியாது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. சோ அதனால மற்ற பாதைகள் எப்பவுமே கடினமானதுதான். கலியுகத்துல மட்டும் இல்ல, எல்லா காலத்திலும் பக்தி மார்க்கமே உயர்ந்தது. அதுவும் கலியுகத்துல ரொம்ப சுலபமா ப்ரோபான் பண்ணி கொடுத்திருக்காரு. இதை விட ஒரு எளிமையான வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஹரே கிருஷ்ண. रंद्राज भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय।